தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒரு ஆண்டுக்கு முன்னர் காணாமல் போனவர் கொலை செய்து புதைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்றங்கரையில் பொக்லைன் இயந்திரத்தால் குழி தோண்டி உடலை போலீசார் தேடுகின்றனர். சொத்து பிரச்சனையில் தம்பியே கொலை செய்யும் அளவிற்கு நடந்தது என்ன? தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த புதுப்பட்டியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். இவர் பாப்பிரெட்டிப்பட்டியில் உள்ள கிழங்கு மில்லில் பணிபுரிந்து வந்தார். சிலம்பரசனை கடந்த ஆண்டு மே மாதம் முதல் திடீரென காணவில்லை. மகனை காணவில்லை என அவரது தாய் கந்தாயி பள்ளிப்பட்டி போலீசில் புகாரும் அளித்திருக்கிறார். போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சிலம்பரசனை அவரது உறவினரை கொலை செய்து ஆற்றங்கரையில் புதைத்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. சிலம்பரசனின் தம்பி முறை உறவான சங்கருக்கும் சிலம்பரசனுக்கும் இடையே குடும்ப சொத்து தொடர்பாக நீண்ட நாட்களாக பிரச்சனை இருக்கிறது. இந்த நிலையில் சிலம்பரசன் காணாமல் போன அன்று கடைசியாக சங்கருடன் சேர்ந்து சென்றதை சிலர் பார்த்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சங்கரிடம் விசாரணை நடத்த அவரை தேடிய போது அவர் தலைமறைவாகிவிட்டார். சங்கரை போலீசார் நீண்ட நாட்களாக தேடி வந்த நிலையில் கடந்த புதன்கிழமையன்று போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். அவரிடம் நடத்திய விசாரணையில் சிலம்பரசனை மதுக்குடிக்கு அழைத்து சென்று கொலை செய்து புதைத்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். சம்பவத்தன்று சிலம்பரசனும் சங்கரும் சேர்ந்து மது குடித்துள்ளனர். அப்போது சொத்து தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சுத்தியலால் சிலம்பரசனின் தலையில் அடித்து கொலை செய்திருக்கிறார் சங்கர். பின்னர் அவரது உடலை வாணியாற்றின் கரையில் குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் போலீசில் சங்கர் தெரிவித்திருக்கிறார். சிலம்பரசன் புதைக்கப்பட்ட வாணியாற்றுக்கு சங்கரை அழைத்து சென்ற போலீசார் சங்கர் கூறிய இடத்தில் குழி தோண்டி உள்ளனர். அரூர் டிஎஸ்பி பாரி தலைமையில் பாப்பிரெட்டிப்பட்டி தாசில்தார் சின்னா, தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி டாக்டர்கள் முன்னிலையில் பொக்லைன் மூலம் குழி தோண்டப்பட்டது. ஆனால் சிலம்பரசன் புதைக்கப்பட்டதாக சங்கர் கூறிய இடத்தில் 6 அடிக்கு மேல் தோண்டியும் உடல் கிடைக்கவில்லை. சந்தேகத்தின் பேரில் மேலும் பல இடங்களில் குழி தோண்டியும் சிலம்பரசனின் உடல் கிடைக்கவில்லை. இரவு இருட்ட தொடங்கியதால் தோண்டும் பணி நிறுத்தப்பட்டது. சிலம்பரசன் உடல் கிடைக்காததால் அடுத்து என்ன செய்வது என்று போலீசார் குழப்பத்தில் உள்ளனர். புதைத்து ஓராண்டு கடந்து விட்டதாலும் இரவில் புதைத்ததாலும் சரியாக அடையாளம் காட்ட முடியவில்லை என்று சங்கர் தெரிவிக்க போலீசார் ஆத்திரமடைந்துள்ளனர். இந்நிலையில் கொலை செய்ததாக கொடுத்த வாக்குமூலத்தை வைத்து சங்கரை கைது செய்த போலீசார் அவரை தருமபுரி சிறையில் அடைத்துள்ளனர். சொத்து பிரச்சனையில் சொந்த பெரியம்மா மகனை கொலை செய்து புதைத்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.